ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் டிகோட் வித் ரசூல். அதாவது இன்றைக்கி நம்ம இந்த காணொலியில் என்ன பார்க்குறோம் அப்படின்னாக்கா, ஈரானுக்கும் ஓமனுக்கும் ஒரு பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருந்தாங்க. அதில் ஈரான் கெத்து காட்டியிருக்காங்க. பேச்சுவார்த்தை அவங்களுக்கு சாதகமாகவே அமைஞ்சிருக்கு. அது சம்பந்தமாகவும், மேலும் சவுதியினுடைய கப்பலை பாபுல் மந்தத்தில் ஏமன் ஹவுதிஸ் தாக்குதல் செஞ்சுருக்காங்க. இது சம்பந்தமாகவும் மேலும் பல தகவல்களை ஷார்ட்டாக இந்த காணொலியில் பார்ப்போம். சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், மெயினாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அதாவது ஈரான் இப்போ இந்த பேச்சுவார்த்தைலாம் நடந்துகிட்டு இருக்கு இல்லைங்களா. இப்போ இந்த போர்ச்சூழல் கொஞ்சம் அமைதியாக இருக்கிறனால இந்த 2 மாத காலம் ஏற்கனவே ஒப்பந்தம் போட்டிருந்தாங்கல்ல, இந்த நாட்களில் மிக அதிகப்படியான ட்ரோன்களை உற்பத்தி செஞ்சுருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நீண்ட நாள் போருக்கான தேவைகள் அனைத்துமே எங்கள்கிட்ட ஆயுதங்கள் இப்போ இருப்பு அதிகமாக இருக்குது, பரவாயில்லை, வெகு நீண்ட நாள் தொடர்ந்து நடக்கக்கூடிய போர்க்காலத்துக்கு நாங்கள் தயாராக தான் இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிச்சிருக்காங்க. அதுலேயும் ட்ரோன் உற்பத்தியில் மிக அதிகமான வளர்ச்சி அடைஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சிருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா 60% ஈரானிலே தயாரிச்சிருக்காங்க. அதுவும் இல்லாமல் 40% பார்த்தீங்க அப்படின்னாக்கா தஜிகிஸ்தானில் அவங்களுடைய தொழிற்சாலைகளில் தயாரித்து ஈரானுக்கு கொண்டு வரப்பட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் ஓரளவுக்கு எல்லாமே ஈரான் உள்ள வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ட்ரெயின் மூலமாகவோ அல்லது அந்த வழித்தடங்கள் மூலிமா கண்டெய்னர் மூலிமா எடுத்துகிட்டு வந்தாச்சு அப்படிங்கிற மாதிரி அவங்க எல்லாத்துக்கும் தயார் நிலை. மேலும் பார்த்திங்க அப்படின்னா அவங்களுடைய ராணுவ பலமும் இந்த போரில் பன்மடங்கு நாங்கள் அதிகரிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு உறுதியாக நிற்கிறாங்க. அடுத்து பார்த்திங்க அப்படின்னாக்கா, நேற்று இந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸ் சம்மந்தமாக ஓமனும் ஈரானும் பேச்சுவார்த்தை ஒன்று ஈடுபட்டாங்க. இதில் ஓப்பனாக அவங்க சொல்லிட்டு தான் செஞ்சாங்க. இது பேச்சுவார்த்தை 1-to-1, உங்களுக்கும் எங்களுக்கு மட்டும்தான் பேச்சுவார்த்தை. அதாவது இதில் அமெரிக்கா தலையீடு கிடையாது, அமெரிக்கா கிடையாது. அதே மாதிரி இந்த மத்தியஸ்தர்களாக செயல்படக்கூடிய பாகிஸ்தானோ அல்லது கத்தாரோ அல்லது சவுதியோ யாருடைய தலையீடுதலும் இதில் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் அவங்க 2 பேர் மட்டும்தான் இந்த பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டிருந்தாங்க. அதில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஓமன் ஒரு ஐடியா ஒன்று கொடுத்துருக்காங்க. அதாவது இந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸில் உள்ள நுழையிறது இருக்குது பார்த்தீங்களா, அது ஈரானினுடைய கடற்பரப்பு வழியாக உள்ள நுழையணும், வெளியாகும்போது ஓமன் வழியாக வெளியாகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா கொடுத்து, அதில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா அந்த 60 நாட்களுக்கு அதில் காசு கட்ட தேவையில்லை அப்படிங்கிற மாதிரியும், அதாவது உள்ள நுழையிறது ஈரானுடைய கடல் பரப்பு வழியாகவும் வெளியாகுவது ஓமனுடைய கடல் வழியாகவும் வெளியாகிற மாதிரியும் ஒரு ஐடியா கொடுத்துருக்காங்க. அதில் இந்த 60 நாட்களுக்கு மட்டும் எந்த விதமான சுங்க கட்டணமும் இல்லாமல் ஃப்ரீயாக போகலாம். சப்போஸ் அவங்க கொடுக்குற மாதிரி இருந்தால் கொடுக்குறத வாங்கிக்கலாம், ஆனால் கட்டணம் நிர்ணயிக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரிலாம் பேசியிருக்காங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஈரான் பல கட்ட நிபந்தனைகளையும் கொடுத்துருக்காங்க. அதாவது உள்ளே நுழையும் போது சப்போஸ் இவங்க இந்த வழியாக வர்றாங்கன்னா திரும்பி போகும்போது ஓமன் வழியாக தான் போவாங்க. அதில் யார் போகிறா, எந்த கப்பல்கள் எங்கே வருது அப்படிங்கிறதெல்லாம் தெரியாது. அதை முன்னிட்டு இவங்களும் சொல்லியிருக்காங்க, அதை நாங்கள் தான் பரிசீலனை பண்ணுவோம், எங்களுடைய ஐஆர்டிசி அதை பரிசோதிக்கும், எந்த கப்பல் வெளியாகுது, எந்த கப்பல் உள்ள வேறு ஏதாவது அதாவது மறைமுகமாக உள்ளே வருதா, வேறு எதுவும் ஆயுதங்கள் ஏற்றிட்டு வெளியே போகிறாங்களா அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு சில சோதனைக்கு நாங்கள் தான் செய்வோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு சில நிபந்தனைகளும் கொடுத்துருக்காங்க. எங்களுடைய பொருளாதார தடைகள் எல்லாத்தையும் மீண்டும் நீக்கணும். அது மட்டும் இல்லாமல் எண்ணெய் வர்த்தகங்கள் மற்றும் அந்த எண்ணெய் ஏற்றுமதி இறக்குமதி எதுக்குமே தடை இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரியும் பேசியிருக்காங்க. அது 1-to-1 பேச்சுவார்த்தை தான். ஓமனுக்கும் ஈரானுக்கும் மட்டும்தான் இந்த பேச்சுவார்த்தைகள்லாம் நடந்துகிட்டு இருக்கு. அப்படி இருக்கும்போது ஒரு சில ஆய்வாளர்கள் அங்கே கருத்து தெரிவித்ததில் அவங்க ஈரானுக்கு ஒரு மைனஸ் பாயிண்ட் என்னென்னா, இப்போது இதை நடைமுறைப்படுத்துகிறாங்க அப்படின்னு வைங்களேன், இப்போ 2 வாரத்துக்கு அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டு வருவாங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா சதி செய்யக்கூடிய நாடுகள்லாம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஜிசிசி நாடுகள் எல்லாம் உடனே ஒரு ஐடியா கொடுத்துருவாங்க. சவுதி, கத்தார், குவைத் இவங்க எல்லாமே என்ன செய்வாங்க, திரும்பவும் அமெரிக்காக்காரன் செய்கிறானோ இல்லையோ இவங்க செஞ்சுருவாங்க. அதாவது இந்த ஓமன் வழியாக வெளியாகுது இல்லை, இதையே நம்ம நிரந்தரமாக பயன்படுத்துறதுக்கு ஏன் நம்ம இப்போ முயற்சிக்கக்கூடாது, அதுக்கான வேலைப்பாடுகளை நம்ம இப்போ முயற்சி செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு உடனடியாக என்ன பண்ணுவாங்க, அந்த வெளியாகக்கூடிய அந்த ஓமன் பகுதியை மெயின் பகுதியாக ஆக்கிறதுக்கு திரும்பவும் அமெரிக்காவினுடைய போர்க்கப்பல்கள் எல்லாத்தையும் கொண்டு வச்சு ஏற்கனவே இங்கே ஈரான் உளவு பார்த்து அடிச்சதுக்கு தான் இவ்வளோ பிரச்சனைகளை கொண்டு விட்டுருக்காங்க. இதை அதை ஜிசிசி நாடுகள் திரும்பவும் இந்த மாதிரியான ஒரு சதி வேலைகளை கண்டிப்பாக ஈடுபடுவாங்க. அப்படிங்கும்போது திரும்பவும் நாங்கள் தாக்குதல் செய்கிற மாதிரி வரும், திரும்பவும் அந்த பழைய மாதிரி இந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸில் தாக்குதல் தொடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகரிக்கும். அதே அமெரிக்காவினுடைய போர்க்கப்பல் வந்தாலும் அதை நாங்கள் தாக்குதல் செய்வோம் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிட்டு இதுவும் நடைமுறைப்படுத்தப்பட மாட்டாது அப்படின்ட்டு ஈரான் இப்போ லாஸ்ட்டாக கேன்சல் பண்ணியிருக்காங்க. ஆனால் பேச்சுவார்த்தை ஒரு சில முரண்பாடுகளுக்கு இடையிலையும் ஓமனுக்கும் ஈரானுக்கும் பேச்சுவார்த்தை நடத்திட்டு தான் இருக்கு. ஆனால் ஈரான் சொல்லக்கூடிய ஒப்பந்தத்துக்கு கட்டுப்பட்டால் மட்டும்தான் இதில் நாங்கள் இருப்போம் அந்த பேச்சுவார்த்தையில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆக மொத்தத்தில் இப்போ அமெரிக்காவே என்ன சொல்கிறாங்க, எப்படியாவது பேச்சுவார்த்தை செஞ்சு ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸை ஓப்பன் பண்ணுறதுக்கு வழியை பாருங்க, அதுவும் இல்லாமல் ஈரானுடைய கட்டுப்பாட்டிலே இருக்கிற மாதிரி இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரிலாம் அமெரிக்காவே இறங்கி வந்திருக்கிறதா சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அதாவது இப்போ ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளே 2 பேர் சண்டை போட்டுக்கிட்டாங்கன்னு வைங்களேன், ஒருத்தன் எந்த தப்பும் இல்லாமல் பண்ணியிருக்க மாட்டான், அவன் கெத்தா அவன் என்ன செய்வான், முறுக்கிட்டு போயிடுவான். இன்னொருத்தவன் ஏதாவது தப்பு பண்ணியிருப்பான், அவன் போய் மச்சம் பேசுகிறான்னு சொல்லலாம், பேச மாட்டான். அப்படிங்கிறப்ப உனக்கு அது செய்கிறேன்னு நிறைய கிஃப்ட்லாம் கொடுப்பான். ஏன்னா அந்தளவுக்கு காரியத்தை சாதிக்கணுங்கிறதுனால அவன்கிட்ட பேசணுங்கிறதுல ஒரே காரணத்தால் அவன் கொடுப்பான், கிஃப்ட் மாதிரி ஏதாவது கொடுப்பான் இல்லையா. அந்த மாதிரி இவங்க சொல்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணியிருக்காங்க, அமெரிக்கா
பேச்சுவார்த்தை ஓமனுக்கும் ஈரானுக்கும் நடக்குது. அங்கே உட்காந்துக்கிட்டு அமெரிக்கா என்ன பண்ணியிருக்காங்க, அதாவது 2004, அதாவது 2014 போட்டிருந்த ஒரு ஒப்பந்தம், அதாவது தடை நீக்கப்பட்ட ஐஆர்ஜிசியினுடைய ஃப்ளை பாக்தாத் அப்படிங்கிற ஒரு விமான நிலையத்துக்கு அப்போ வந்து தடை விதிச்சிருந்தாங்க. அதை பார்த்தீங்க அப்படின்னாக்கா தன்னாலேயே வந்து நீக்கியிருக்காங்க. ஐஆர்ஜிசி மேலே விதிக்கப்பட்ட தடையை வந்து இப்போ ஆட்டோமேட்டிக்காக அவங்க கேட்காமலேயே வந்து இதுக்கான தடையை வந்து அமெரிக்கா நீக்கியிருக்காங்க. இதெல்லாம் என்ன சொல்லுது அப்படின்னாக்கா, அதாவது இந்த ஒப்பந்தத்தில் எப்படியாவது ஈரானை கையெழுத்து போட வச்சிருக்கேன், அதனால் வந்து இந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸ் பிரச்சனையை முடிச்சிடணும் அப்படிங்கிற மாதிரி இப்போ கண்டிஷனுக்கு வந்துட்டாங்க. அதுவும் ஈரான் சொல்கிற மாதிரியே செய்யுங்க அப்படிங்கிற அளவுக்கு அமெரிக்கா வந்துட்டாங்க அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ஏன்னா ஜேடி வான்ஸ்ட்டை, அதாவது துணை ஜனாதிபதியாக இருக்கக்கூடிய ஜேடி வான்ஸ்ட்டை செய்தியாளர்கள் கேட்குறாங்க, அதாவது ஈரான் அமெரிக்கா பேச்சுவார்த்தை நடந்துச்சு, அதெல்லாம் என்ன கண்டிஷனில் இருக்குது, எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டதுக்கு ரொம்ப சோர்வாக அவர் பதில் சொல்கிறாரு. அதாவது ரொம்ப கடினமாக இருக்குது, எங்களை விடவும் அவர்கள் கை தேர்ந்தவர்களாக இருக்கிறார்கள், அது மட்டும் இல்லாமல் அவங்களோட பேச்சுவார்த்தை நடத்துறது மிகவும் கடினமாக இருக்குது, அவங்க காரியத்தை சாதிக்கிறதுல குறியாக இருக்காங்க, அது மட்டும் இல்லாமல் அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதை அடையணுங்கிறதுல ஒரே குறிக்கோளோடு இருக்காங்க. ஆகுன்னா அவங்க இல்லைன்னா பேச்சுவார்த்தை முடிச்சுட்டு போயிடறாங்க, திரும்ப அவங்க அந்த பேச்சுவார்த்தையில் கொண்டு வந்து உட்கார வைக்கிறதுக்குள்ள பெரிய பாடாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே வந்து நாங்கள் இஸ்ரேல் பேச்சு கேட்டுட்டு தான் தாக்குதல் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் ஒப்பந்தத்துக்கு போனோம், அது மிகப்பெரிய ஒரு முட்டாள்தனமாக நினைக்கிறோம். முன்னாடியே வந்து இந்த தாக்குதல் இல்லாமல் பேச்சுவார்த்தைக்கு நாங்கள் போயிருந்தோம்னா அவங்க இப்போ ஒத்துழைச்சு எங்களோட பேச்சுவார்த்தையில் இணங்கியிருப்பாங்க. இஸ்ரேல் பேச்சு கேட்டுக்கிட்டு நாங்கள் தாக்குதலுக்கு அப்புறம் பேச்சுவார்த்தை அப்படின்னு போனது இன்னமும் அவங்க வந்து இந்த முரண்பாடு பிடிச்சிட்டு இருக்காங்க. அவங்க வந்து ஒரு படி மேலே இருக்கிற அளவுக்கு இன்னைக்கு நாங்கள் பணிஞ்சு கேட்குற அளவுக்கு ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவரே சொல்லாமல் சொல்லிக்கிட்டு ஒத்துக்கிட்டு போயிருக்காரு. அந்த அளவுக்கு ஈரான் வந்து அப்பர் லைனில் தான் நிற்கிறாங்க. அதனால் இந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸ் திரும்பவும் ஈரான் கண்ட்ரோலில் தான் போகிறதுக்கான 100% சான்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கள ஆய்வாளர்கள் கருத்து தெரிவிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கும் அந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸில் ஒரு கப்பலை அடிச்சிருக்காங்க. அவங்களுடைய பேச்சை கேட்காம ஓமன் நிலப்பரப்பில், அதாவது ஓமனுடைய கடற்பரப்பில் சென்ற ஒரே காரணத்தால். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஏமன் ஹவுதிஸும் இன்றைக்கி சரியாக கடுமையான தாக்குதல்கள் செஞ்சுருக்காங்க. அதாவது பாபுல் மந்தத்தில் இந்தியாவினுடைய ஒரு கப்பலையும் இன்றைக்கி அடிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சவுதியினுடைய கப்பல் வந்து யான்பு துறைமுகத்திலேருந்து வெளியாகி கொண்டு வரும்போது பாபுல் மந்தம் நோக்கி வரும்போது அதை ஒரு கடுமையான தாக்குதல் செஞ்சு அடிச்சிருக்காங்க. இந்த இந்தியா கப்பலில் அடித்ததில் 24 மாலுமிகள் இருந்தாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களை மீட்டுட்டாங்களாம். இந்திய அரசாங்கம் அதுக்கு வந்து கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. ஆனால் வந்து இதை நாங்கள் தான் அடித்தோம் அப்படின்னு சொல்லிட்டு ஏமன் ஹவுதிஸ் ஒத்துக்கல. ஆனால் சவுதி கப்பல் அடித்ததுக்கு இதுக்கான தாக்குதல் நாங்கள் தான் செஞ்சோம் அப்படின்னு சொல்லிட்டு பப்ளிக்காக ஒத்துக்கிட்டாங்க. இதுவரையிலும் பார்த்தீங்க அப்படின்னாக்கா 8 கப்பல்கள் சவுதி கப்பல்களை மட்டும் அடிச்சிருக்காங்க ஏமன் ஹவுதிஸ். அது மட்டும் இல்லாமல் 21 கப்பல்களை திரும்பி ரிட்டர்ன் அனுப்பியிருக்காங்க. எச்சரிக்கை பண்ணதில் அவங்க பயந்துக்கிட்டு திருப்பி ரிட்டர்ன் போயிட்டாங்க, அந்த பாபுல் மந்தம் வழியை பயன்படுத்தாமல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னாக்கா இப்போது சவுதியினுடைய பொருளாதாரம் அகல பாதாளத்துக்கு போயிடுச்சு அப்படின்னு தான் சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட அராம்கோவினுடைய சிஇஓ என்ன சொல்கிறாரு அப்படின்னாக்கா, ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸையும் முடிட்டாங்க, இதையும் முடிட்டாங்க, பாபுல் மந்தத்தையும் முடிட்டாங்க, ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸ் இருந்தாலும் பிரச்சனை இல்லை, இது ஏதாவது ஒன்று இருந்தாலும் பிரச்சனை இல்லை, ரெண்டுத்தையும் முடிட்டால் சவுதியினுடைய பொருளாதாரம் மிக கடுமையான வீழ்ச்சியை சந்திச்சிருக்கு, அது மட்டும் இல்லாமல் 2.6 பில்லியன் எங்களுடைய நஷ்டங்கள் தினம் சந்திச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அதாவது அமீன் ஹசைன் அப்படிங்கிற ஒரு அராம்கோவுடைய சிஇஓ கதறாரு. அவருடைய மைண்ட் வாஷ் என்ன அப்படின்னா, ஒரு 4 நாளைக்கு முன்னாடி தான் ஒரு ஒப்பந்தம், அதாவது அனைத்து நாடுகளையும் கூப்பிட்டு ஜிசிசி நாடுகள் ஒரு 43 நாடுகளை கூப்பிட்டு ஒரு ஒப்பந்தம் போட்டிருந்தாங்க. அதில் வந்து 13 நாடுகள் சவுதியின் தலைமையில் இறங்கி, அதாவது பாபுல் மந்தத்தில் ஹவுதிஸ் கிட்ட போய் சண்டை போட்டு நாங்கள் அந்த பாபுல் மந்தத்தை கைப்பற்ற போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 13 ஜிசிசி நாடுகள் ப்ளஸ் துருக்கி, பங்களாதேஷ் மற்றும் பாகிஸ்தான் இது எல்லாம் சேர்ந்து இணைஞ்சு ஒரு ஒப்பந்தத்துக்கு வந்தாங்க. அந்த கடற்படை கொண்டு போய் ஏமன் ஹவுதிஸ் அடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. ஆனால் அன்றைக்கி போட்டப்போ மீட்டிங்கில் மட்டும்தான் எல்லா நாடும் இருந்தாங்க. அன்றைக்கி டீ வடையெல்லாம் குடிச்சிட்டு நல்ல மீடியாவில் போஸ் கொடுத்துட்டு எல்லாமே மீட்டிங்கில் அதாவது வீர வசனங்கள்லாம் பேசிட்டு போனாங்களே தவிர அன்றைக்கி மறுநாள் பார்த்தீங்க அப்படின்னாக்க இதுவரையிலுமே அங்கே ஒரு நடவடிக்கையும் எடுக்கல. அதுலேயும் அந்த 13 நாடுகள் எங்கே இருக்காங்கன்னு இப்போ தெரியாத அளவுக்கு இன்றைக்கி சவுதி வந்து தேடிட்டு இருக்காங்க அப்படி தான் சொல்லணும். இந்த ஹவுதிஸ் தாக்குதலுக்கு சவுதி வந்து எந்த விதமான பேச்சுவார்த்தை நடத்தல. அதுவும் இல்லாமல் அதாவது வெளியுறவு செயலாளர் ஒரு அறிவிப்பு கொடுத்துருக்காரு, இனி அமெரிக்காவை நம்பி எங்களுக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை, எங்களுடைய பங்காளிகள்கிட்டே நாங்கள் வந்து பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கான இதுதான் சரியான இதாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாரு. நம்ம கூட நினச்சோம் இப்போ கூட சரி இப்பயாவது புத்தி வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அடுத்த நிமிஷமே பார்த்தீங்கன்னா சென்காம் கூட ஒரு பேச்சுவார்த்தை நடத்துறாங்க அமெரிக்காவினுடைய மத்திய கட்டளை கிட்ட. அதாவது இனி இந்த பாபுல் மந்தத்தை கைப்பற்றுறதுக்கு நம்ம வந்து அவர்கள் மேலே நடவடிக்கை எடுக்கிறது சம்பந்தமாக இரு நாட்டு ராணுவத்தையும் எப்படி நம்ம பலப்படுத்துறது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த மறுநாளே வந்து அவங்க பேச்சுவார்த்தை நடத்துறது வந்து திரும்ப முட்டாள்தனமான காரியங்களை தான் செய்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். முதல்ல அவங்க போட்ட கூட்டணிகள்லாம் எங்கே தெரிச்சு போட்டாங்கன்னு தெரியல. பாபுல் மந்தத்தில் போய் சண்டை போடல, கிண்டி போடல, அன்றைக்கி போட்டு பேப்பர் எழுதி காற்றில் பறக்க விட்டு அதோட கலைஞ்சு போயிட்டாங்க, அவ்வளோதான். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா பெஷக்ஷியன் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னாக்கா, பலஸ்தீனத்தில் எந்த முடிவுகள் அந்த போராளிகள் எடுத்தாலும் ஒப்பந்தம்னா, அதாவது அமைதிக்கு நாங்கள் ஆதரவு கொடுப்போம்,
சண்டைனா அவங்களுக்கு இஸ்ரேலுக்கும் சண்டைனா அதுக்கு நாங்கள் ஆதரவு கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பெஷக்ஷியான் இன்னைக்கு ஒரு அறிவிப்பு கொடுத்திருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இந்த பேச்சுவார்த்தைக்கு போகிறது தேவையில்லாத இதுன்னு அவரே இன்னைக்கு சொல்லியிருக்காரு. ஏன்னா எங்களுடைய தலைவர்களே கொண்டுட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய அதாவது வல்லுநர்கள் தொழிலாளர் அதாவது அறிஞர்கள் சயின்டிஸ்ட் இவங்கெல்லாம் என்ன செஞ்சாங்க, இவங்களெல்லாம் கொண்டிருக்காங்க தாக்கல் செஞ்சு. அதனால வந்து நாங்கள் பேச்சுவார்த்தையில் போய் உட்காந்து பேசுறதுக்கு எங்களுக்கு மனம் வர மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு அவரே வந்து ஒரு ஒப்புதல் சொல்லியிருக்காரு. ஆக மொத்தத்தில் முஸ்தபா கமனி அவர்கள் என்ன நடவடிக்கை எடுக்கிறாரோ அது ராணுவ போர் நடவடிக்கை மட்டும்தான் அவங்க இப்போதைக்கு அவங்க குறிக்கோளாக இருக்காங்க. போர் தான் அவங்களுக்கு குறியா இருக்குது. அதே மாதிரி அவங்களும் அந்த நிலைப்பாடுலேருந்து மாறல. அதாவது இதுக்கு வந்து ட்ரம்ப் என்ன சொல்லியிருக்காரு, இவங்க ஓமன் இவங்க பேச்சுவார்த்தை நடத்துறதுல பார்த்துட்டு உடனே ட்வீட் போட்டார். அதாவது ஈரான் எங்களிடம் வந்து சரணடைவதற்காக கேட்டிருந்தாங்க, அதனால பேச்சுவார்த்தை நாங்கள் நடத்திட்டு இருக்கோம். பேச்சுவார்த்தை இவங்க 2 பேர் நடத்துறாங்க. அவர் அங்கே உட்காந்துட்டு ட்வீட் போட்டுக்கிட்டு பேச்சுவார்த்தை நடத்துறாங்க. அப்படி இல்லை இதில் ஒத்துக்கல அப்படின்னாக்கா ஸ்டேட் ஆஃப் ஹார்மஸை விடுவிக்கல அப்படின்னாக்கா நாங்கள் திரும்பவும் அவங்க மேலே தாக்கல் செய்வோம், அது செய்வோம், ஈரான் அழிச்சிருவோம், அது செய்வோம், இது செய்வோம். திரும்பவும் பழைய கதையை அவுத்து விட்டுட்டு அவர் சோஷியல் மீடியாலேயே வந்து எல்லா ஒப்பந்தத்தையும் கையெழுத்து போட்டுக்கிட்டு வர்றாரு அப்படின்னு சொல்லிட்டு உலக அரசியல் பார்வையாளர்கள் எல்லாமே வந்து நகைப்பாக சிரிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க அவருடைய கருத்துக்களை பார்த்துக்கிட்டு. ஆக மொத்தத்தில் இங்கே கண்ட்ரோல் பார்த்தீங்கன்னா ஸ்டேட் ஆஃப் ஹார்மஸ் முழுக்க முழுக்க ஈரானுடைய கண்ட்ரோலில் தான் இருக்குங்கிறது இந்த உலகம் அறிஞ்ச உண்மை. அதுவும் இல்லாமல் அவங்களுடைய ஸ்டாண்ட் வந்து தெளிவாக இருக்காங்க. இது சர்வதேச கப்பல் நிறுவனமும் அதை புரிஞ்சுக்கிட்டு அவங்ககிட்ட தான் ஒப்புதல் வாங்கிட்டு போயிட்டு வந்துட்டு இருக்காங்கிறதும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு உண்மை அப்படிங்கிறத இந்த உலக மக்கள் நல்லா புரிஞ்சு வச்சிருக்காங்க. அவருக்கு தெரியுதா தெரியாத மாதிரி நடிக்கிறாங்களா என்னன்னு தெரியல. அது மட்டும் இல்லாமல் ஈரானின் அதாவது அமெரிக்காவினுடைய சோல்ஜர்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா 273 தான் அஃபிஷியலாக இறந்தாங்க அப்படின்னு சொல்லி இன்றைக்கி அறிவிச்சிருக்காங்க. அதை வந்து இன்டர்செப்ட் பத்திரிகை அப்படிங்கிறது மறுப்பு தெரிவிச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட அதிகமாக இருக்கும் இவங்க மறைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னாக்கா வெளிநாட்டு நடவடிக்கை அப்படின்னு சொல்லிட்டு பேரில் 704 பேரை வந்து இறந்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அது வந்து இந்த போரில் இறந்தவங்க அப்படிங்கிறத மறைக்கிறதுக்காக இது வந்து வெளிநாட்டு நடவடிக்கை அப்படின்னு சொல்லிட்டு போட்டு அதை மறைமுகமாக அந்த பத்திரிகைகளை மறைச்சி கொடுத்துருக்காங்களாம். முதல்ல இன்னும் அதிகமாக 700 1000 கூட இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பத்திரிகை இன்றைக்கி தெரிவிச்சிருக்காங்க. வாஷிங்டனும் இன்னைக்கு உறுதிப்படுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஹிஸ்புல்லா வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஹிஸ்புல்லா வந்து சவுத் லெபனான் பகுதிகளில் அவங்க இருந்த பகுதிகளில் இஸ்ரேல் நடவடிக்கை எடுக்க போகும்போது தாக்கல் செஞ்சதில் 2 இஸ்ரேலிய இராணுவத்தினர் இறந்திருக்காங்க. அதுக்கு பதில் நடவடிக்கையாகவும் எங்கள் மீது அதாவது போர் நிறுத்த ஒப்பந்தம் மீறிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி அந்த பகுதிகளை அரை மணி நேரம் டைம் கொடுத்து உடனடியாக வெளியாகுங்க அப்படின்னு சொல்லி அந்த பகுதிகள் முழுவதுமாகவே தாக்குதல் செஞ்சு அந்த பகுதியை தரமட்டமாக்கியிருக்காங்க இஸ்ரேல் ராணுவம். அதாவது ஏற்கனவே இவங்க தான் தாக்குதல் தொடர்ந்து நடத்திட்டு இருக்காங்க அந்த ஒப்பந்தத்தை மீறி. இன்னைக்கு அவங்க ஒரு தாக்குதல் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு அந்த பகுதியை தரமட்டமாக்கியிருக்காங்க இஸ்ரேல் ராணுவம். அது மட்டும் இல்லாமல் காசாவிலிருந்து வெளியேற மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு நெதன்யாஹூ அறிவிப்பு கொடுத்துட்டாரு. அதாவது டொனால்ட் ட்ரம்ப் என்ன சொல்றாரு, நீ அந்த ஸ்பீஸ் கவுன்சிலில் மதிச்சு வெளியே ஆகுனா தான் என்னுடைய அரசியல் வாழ்க்கை தப்பிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு டொனால்ட் ட்ரம்ப் சொல்றாரு. ஆக மொத்தத்தில் நான் வெளியே ஆகல அப்படின்னாக்கா என்னுடைய அரசியல் வாழ்க்கை முடிஞ்சிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நெதன்யாஹூ சொல்றாரு. ஆக மொத்தத்தில் இவங்களுக்குள்ள அதாவது முரண்பாடான கருத்துக்கள், இதில் யார் வெற்றி பெறா யாருடைய அரசியல் முடியுது அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். அடுத்து பார்த்தீங்கன்னா அதாவது ரஷ்யா வந்து ஏற்கனவே தாக்குதல் இந்த மதுரடி தாக்குதல்களை உக்ரைன் மேலே செஞ்சிருந்தாங்க இல்லையா, அதுக்கப்புறமும் 800லேருந்து 1000 கிலோமீட்டர் தள்ளி ரஷ்யாவினுடைய 4 எண்ணெய் கிணறுகளை இன்றைக்கி உக்ரைன் வந்து தாக்குதல் செஞ்சிருக்காங்க. அதில் கடுமையான சேதத்தை கொடுத்துருக்காங்க. அதுக்காக ரஷ்யா வந்து மீண்டும் கடுமையான தாக்குதலுக்கு காத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு பதில் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ரஷ்யாவினுடைய அதிபர் விளாடிமிர் புட்டின் அவர்கள் இன்னும் 7 நாளில் இந்த போரை நான் முடிச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நல்ல நியூஸும் சொல்லியிருக்காரு. ஆனால் அந்த 7 நாளில் ஒட்டுமொத்த உக்ரைனை முடிக்க போறாரா இல்லை வேற என்ன நடவடிக்கை எடுக்க போறாருங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். மேலும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.